இனியா தேவயானி அவர்கள் சரிகமப நிகழ்ச்சியை விட்டு வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஷாக்கிங்கான நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமப சீனியர் சீசன் 5 ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு வாரம் 1-on-1 ரவுண்ட் போகுது. அண்ட் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பேட்டில் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ஃபினாலே வந்து பக்கத்தில் வரப்போகுது. இந்த ஒரு நிலையில் போட்டியாளர்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு தான் 1-on-1 ரவுண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு போட்டியில பயங்கரமான ஒரு டஃப் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. குறிப்பா இனியாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு டஃப்பான கேம் அண்ட் சவாலான கேம். ஏன் அப்படின்னா இதற்கு முந்தின வாரங்கள் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருந்திருக்கு. கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வேற ஒரு சில வாரங்கள் வாங்கல. இந்த மாதிரியான காரணத்தினால இந்த வாரம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்குமே இருந்து வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் சமீபத்தில் கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா இந்த வாரம் நடந்த ஷூட்டிங்ல 1-on-1 ரவுண்ட்ல இனியா அவர்கள் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னும், அதாவது நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட ஆப்பனன்ட் அப்படிங்கிறவங்க அவங்கள விட ரொம்பவே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால இனியா இந்த முறை கோல்டன் ஷவர் வாங்காம விட்டுருக்காங்க. அந்த எந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா கடந்த 3 வாரத்தில் 2 தடவை அவங்க கோல்டன் ஷவரை மிஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் அவங்களோட பாயிண்ட்ஸும் ரொம்பவே கம்மியாக இருக்கு. இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால இந்த வாரம் வந்து அவங்க சரிகமப சீசனை விட்டு வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக உலா வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவங்க வெளியேறியிருக்காங்க அப்படின்னு சோசியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதனால இனியாவோட ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. சோசியல் மீடியா ஃபுல்லாவே இனியா அவர்கள் இப்ப சரிகமப நிகழ்ச்சியில் இருக்காங்களா இல்ல வெளியேறிட்டாங்களா, இனியாவோட ஆப்பனன்ட் யாரு, எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதான் பார்க்க ரொம்பவே ஆவலா இருக்காங்க. அண்ட் சோசியல் மீடியாலையும் இனியா அவர்களை டேக்லாம் பண்ணி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இனியா தொடர்ந்து இந்த சீசன்ல கண்ணி ஆவாங்களா இல்ல பாதிலே டிராப் அவுட் ஆகி போயிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதான் தெரியும். பட் இப்போதைக்கு அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட இயக்குனரான அபிஷன் ஜீவந்த் அவர்கள் ஹீரோவா அறிமுகமாக போறாரு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் முன்னாடியே பார்த்திருந்தோம். அது இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வருடம் ரிலீஸ் ஆகியிருந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை அபிஷன் ஜீவந்த் அவர்கள் அந்த படத்தோட டைரக்டர் பெற்றிருந்தாரு. அதை தொடர்ந்து அவர் ஹீரோவா நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் சமீபத்தில் மலையாள ஆக்ட்ரஸ் அன்னஸ்வரா அவர்களோட சேர்ந்து ஒரு புதிய படம் ஒன்று பண்ண போறாரு. இந்த படத்தை மதன் அவர்கள் தான் எடுக்க போறாங்க. மதனும் அபிஷன் ஜீவன் அவர்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இவரை ஹீரோவா போட்டு பண்றாங்க. இந்த படத்தை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தயாரிக்க போறாங்க. முழுக்க முழுக்க இந்த படம் ஒரு லவ் அண்ட் ரொமான்ஸ் படம் அப்படின்னும் அதே மாதிரி காமெடியும் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் மூலியமா அபிஷன் அவர்கள் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா மாறி இருக்காரு. எப்படி பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சோ அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலியமா இவரு மேலேயே ரசிகர்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அடுத்தடுத்து டைரக்டரா படம் பண்ணுவார்னு எதிர்பார்த்த நிலையில உடனடியாக ஹீரோவாக இருக்குது எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.